வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகும் சேனல் பார்க்க வச்சான். கபடி 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 காதல் சேலு தொடு போட்டு ஆட வச்சா. ஆத்தா வெல்கம் டு தி ஷோ. இது பதஞ்சலி கேஷ் காந்தி வழங்கும் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர் பை தஞ்சாரா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 அழகான குடும்பங்கள் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, கணபதி அண்ட் ஃபேமிலி. அடுத்ததான் நம்ம ஷோக்கு வந்திருக்க ஃபேமிலி யார் என்று பார்த்தீர்கள் ஆனால் திரு விஜயபாரதி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் விஜயபாரதி அண்ட் ஃபேமிலி. நம்ம ஷோக்கு வந்திருக்க அடுத்த ஃபேமிலி டாக்டர் திரு நாராயணன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு திறமைகளை வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள. முதல் திறமையா எனக்கு கண்ணுல ஃபோக்கஸ் பண்றது நீங்க தான். உங்க பேர் என்ன சொல்லுங்களேன்? அபிநய சரஸ்வதி, நாட்டிய பேரொலி. அப்படியே யார் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லிட்டு போனீங்க போகும்போது 50 ரூபா கொடுத்தாங்க தெரியுமா? டோருக்கு பேர் பர்றா. எப்படி டான்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே கத்துட்டு இருக்கீங்களா? எப்படி டான்ஸ் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். இப்ப வந்து எங்களுக்கு உங்களுடைய அபிநயங்கள் காமிக்கணும். ஆமா டான்ஸ் அங்க நின்னுட்டே ஆடலாம். நான் ஒரு நல்ல உங்களுடைய அபிநயக்காரலன்னு இருந்தா நீங்க ஒரு அபிநயமா பரதநாட்டியம் சொல்றீங்களே. அதுவும் ஒரு அபிநயம் தான் இல்லையா? இதுவும் ஒரு அபிநயம் தான். நான் என்ன சொல்றேன்னா கோபம் அப்புறம் வந்து சோகம் அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வர்த் இல்லம்மா. ஏமா நீ வேற. நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க வர்த்தா இல்லையா அப்படின்றது நாங்க ஏமா சொல்றோம். அது டம்மி பீஸ் ஏட்டையாமா. அப்படி சொல்லக்கூடாது. அது நான் சொல்லல. நீங்களும் நானும் ரியாக்ஷன் பண்ணலாம் இந்த பாட்டுக்கு. யார் வந்து நல்ல ரியாக்ஷன் பண்றாங்கன்றது அவர் தான் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏமா டேபிள் எல்லாம் பிடிச்சி ஆட சொன்னா சித்ரா தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த பீஸ் மொக்க பீஸ் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணுங்க மதுரா. அதேதான் பாருங்க. வீட்டுக்காரர் விட்டுற போறீங்க. கமான், உங்க வாழ்க்கை பிரச்சனை. இந்த ஒரு ரவுண்டோட ஜட்ஜ் நீங்கதான். யார் வந்து நல்லா பண்ணா நீங்க நினைக்கிறீங்க? எதை சொன்னாலும் உங்களுக்கு சம்மடி இருக்குதானா? அது மட்டும் உறுதி. 2 பேர்ல யார பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்து உங்களுக்கு? ஆங்கர் வந்து சூப்பரா தான் பண்ணிருந்தாங்க. இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்தது. இப்போ இதுக்கு மேல என்ன பெர்ஃபார்ம் பண்ண? சொல்லிக்கிற அளவு இல்லல்லம்மா. சொல்லிக்க முடியல அவரால. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்தது. வைஃப் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க. ஊம குத்தா உழும் இல்லனா தெரியும்ல. பேபி ஐ செலக்ட் யூ. யூ ஆர் செலக்டட். கம் ஆன் பேபி. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஷோடி ஆரம்பத்திலே கலகலகலன்னு இருக்கு. ரவுண்டுக்குள்ள போலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பஸர் ரவுண்ட். மொத்தமா நான் 3 கேள்வி கேட்பேன். 3 கேள்விக்கும் 3 பேருமே கண்டிப்பா நீங்க பதில் சொல்வீங்க, 3 டீமுமே. ஆனா இந்த கேள்விக்கு யாரு ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்றீங்களோ அவங்க தான் பதில் சொல்ல முடியும். ஸோ உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வியை மக்கள்கிட்டயும் நாங்கள் கேட்டது கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்க டாப் 5 ஆன்சர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டாப் 5 ஆன்சர்ஸ்ல நீங்க சொல்ற ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா 500, செகண்ட்ல வந்துச்சுன்னா வந்து 400, தேர்ட்ல வந்துச்சுன்னா 300, ஃபோர்த்ல வந்துச்சுன்னா 200 அண்ட் ஃபிஃப்த்ல வந்துச்சுன்னா 100. ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? போயிடலாமா நிகழ்ச்சிக்கு? ஓகே. உங்களது முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன்மார்கள் தன் அம்மா மனைவியிடம் மறைக்கும் விஷயங்கள். ஸோ டாக்டர் திரு நாராயணன் ஃபேமிலி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க.
ஸ்மோக்கிங் மேபி மறைக்கலாம். ஸ்மோக்கிங். Okay. அம்மா புகைப்பிடிக்கிறத மனைவிடம் வந்து மறைக்கலாம். புகைப்பிடிப்பதை வந்து சொல்ல மாட்டாங்க. உங்க அப்படியா? கணவர் ஏதாவது மறைச்சிருக்காரா டாக்டர்? அவர் டீ டோட்டலர், அவர் மறைக்க வாய்ப்பு. டீ டோட்டலர்னா இருக்காருப்பா. டீ டோட்டலர்னா டீ குடிக்க மாட்டாங்களா? டீயும் குடிக்க மாட்டார், காஃபி குடிக்க மாட்டார். நீங்க வந்து புகைப்பிடிப்பதை மறைப்பார்கள் அப்படின்னு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அந்த ஆன்சர் வந்து எவ்வளவு பேர் சொல்லிருப்பாங்க நம்ம சர்வேல அப்படின்னு Yes. பாப்போம். Answers please. Top 5 answers. அதெல்லாம் Number 1 positionல வந்திருக்கு. 43% பேர் வந்து இத சொல்லிருக்காங்க. So you deserve 500 points. Congratulations. So இந்த கேள்விக்கு இரண்டாவதா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. விஜய் பாரதி and family நீங்க சொல்லுங்க. மது அருந்துவதை மறைப்பதற்கு. மது அருந்துவது அப்படி என்றால் நமது நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சரக்கடிப்பது என்று லோக்கல் லாங்குவேஜில் அது கூறப்படுகிறது. எஸ். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். ஆமா, உடல் நலத்தை நாட்டையே கெடுக்கும். ஆமா. உங்க ஹஸ்பண்ட் எப்படி? அவரு நல்லவர். எனக்கு என்னமோ நம்ம ஷோக்காகவே எல்லாருமே வந்து நான் எங்க ஹஸ்பண்ட் டீ டோட்டலர் பா, எங்க ஹஸ்பண்ட் நல்லவர். டீ டோட்டலர் சொல்லல, நல்லவர் அப்படி சொல்லிருக்கேன். இதுல ஒரு உள்குத்து இருக்கு. அது சொல்லும் போதே அவங்களுக்கு சிரிப்பு வருது பாத்தியா? நல்லவரே அது. சார் அது உண்மைதானா? உண்மைதான். போய் சொல்லாதீங்க. உங்க சிரிப்புல ஒரு உள்குத்து இருக்குது. சரி ஓகே, ஆன்சர்ஸ் பாப்போம். டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். செகண்ட் ஆப்ஷன். 21% பேர் வந்து அந்த ஆன்சரை கொடுத்துருக்காங்க. So you deserve 400 points. Congratulations. நல்லா வளர்த்திருக்கீங்க. ஏமா என்னோட புருஷனை அப்படின்ற மாதிரி கை கொடுத்துக்கிறீங்க. எல்லாம் உள்குத்து எனக்கு தானே தெரியும், நல்லா வளர்த்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்தபடியா மூணாவது பிரஸ் பண்ணது கணபதி and family நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தத மறப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது. ஏன் அதெல்லாம் ஏன் மறைக்கிறாங்க? சொன்னா அடிப்பீங்களா நான் வீட்டுல? இதுவரை அடிச்சது இல்ல, இனிமேல் பாக்குறேன். இனிமே அடிப்பீங்க, பார்க்கலாம். ஓ நல்லா சந்தோஷமா இருங்க மிஸ்டர் கணபதி, ஆண்டவன் தான் உங்களை காப்பாத்தணும். இல்ல அவரை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஊர் சுத்துவீங்களா? சொல்லிட்டு தான் போவோம். சொல்லிட்டு தான். அவ்வளவு நல்லவருப்பா, எவ்வளவு நல்லவர். நம்ம ஷோக்கு பாரு எல்லாம் நல்லவங்களாவே வந்திருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன பதில் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறத வந்து மறைப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஓகே, நீட்டா ஒரே மாதிரி வருது. 1 2 3 சீரியஸா? ஓகே, சோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் you deserve 300 points. Congratulations. சரி ஓகே, மத்த ரெண்டு ஆப்ஷன் என்னவா இருக்கும்? நீ ஏதாவது கெஸ் பண்றியா? மத்த ரெண்டு ஆப்ஷன் நீ ஏதாவது மறைச்சிருப்பியப்பா? ஆனா ஆண்களுக்கான முக்காவாசி சுதந்திரம் இதுலயே போயிடுது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னது கல்யாணம்? ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. சீரியஸாவே நீ என்னப்பா மறைச்சிருக்க? நான் எதுவும் மறைக்க மாட்டேன். ஐ எம் ஒரு திறந்த புத்தகம். நான் எதுவும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க சொல்றதே இல்ல. அப்படி சொல்லி திறந்த புத்தகம் சொல்லாத, சரியா? அந்த ஐயரெல்லாம் இப்படி தண்ணி தெளிச்சு விடுவாங்க தெரியுமா? அது மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டாங்க என்ன. ஓகே, அப்ப மத்த ரெண்டு ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடுவோம். உண்மையான சம்பளத்தை மறைக்கிறது நிறைய வீட்ல அது நடக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்க வீட்ல நடந்திருக்குல்ல? ஆக்சுவலா அப்படி இல்ல. அது உண்மையான சம்பளம் தெரியாதுல்ல. தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. மறைக்கணும்னு எதிர்பார்க்கல, பட் தெரியாது. தெரியாது. பெண் தோழிகளோடு உள்ள பழக்கம். இந்த லாஸ்ட் ஆப்ஷனுக்கு 2 பேர் நிறைய சிரிக்கிறாங்க. யார் இந்த பெண் தோழி பழக்கம் மறைக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்க? நான் அவர் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் இல்ல இல்லன்னு சொல்லுவாரு. என்ன கேட்பீங்க? இல்ல வந்து மெக்கானிக்கல் அந்த ஃபீல்ட்ல இருக்காரா? லேடிஸே இல்ல எங்க கம்பெனில ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா? நம்பர் மாதிரியே இல்லையே அப்படின்னு நானு ரொம்ப ஃபீல் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பண்ணீங்களாங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணு வேணா கூட்டிட்டு போங்க. இல்ல இருக்கு, அவங்களுக்கு தெரியாது. இல்ல இருக்கு, அவங்களுக்கு தெரியாதா? இங்க பாத்தியா? அதுதான் எனக்கும் தெரியல, என்ன தெரியாதுன்னு தான் தெரியல. ஓகே ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாமா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, மருமகள்கள் மாமியார்களை எப்படி ஐஸ் வைப்பார்கள்? டாக்டர் திரு அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா மாமியாருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கறது, வெளியில கூட்டிட்டு போறது. நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க மாமியாருக்கு? என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? நிறைய சாரி வாங்கி கொடு. சாரீஸ் வாங்கி கொடுத்து. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கும்போது நீங்க எப்படிமா ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்துச்சு. ஐஸ் வச்ச மாதிரி இருந்துச்சா? ஆஹா, தலையில தெரியும். கிளியரா சொல்றாங்க. கலர் நல்லா இல்ல, இவ வேற கலர் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்த புடவை எனக்கு கொடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்றது இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. தலையில ஐஸ் வச்ச இல்ல இல்ல, அவங்களுக்கு என்னோட செலக்ஷன்ஸ் பிடிக்கும். ஓகே, சோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர் கங்க்ராச்சுலேஷன், யூ டிசர்வ் 300 பாயிண்ட்ஸ். 24% மக்கள் வந்து அத சொல்லிருக்காங்க. சோ அடுத்ததா பஸர் பிரஸ் பண்ணது விஜய் பாரதி and family நீங்க சொல்லுங்க. எது செஞ்சாலும் நீங்க தான் நல்லா செய்வீங்க, நீங்க தான் பெஸ்ட், அத்ததான் எல்லாமே கரெக்டா செய்வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொன்னோம்னா அவங்க ரொம்ப இதாயிருவாங்க. அந்த மாதிரி மாமியாரை அடிக்கடிக்கு பாராட்டுறீங்க. பாராட்டி கொண்டே இருக்குது. ஆப்ஷன் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க இந்த ஆப்ஷனை?
நாலாவது பொசிஷன் அடிக்கடி பாராட்டுவது 11% பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. எஸ் சோ யூ டிசர்வ் 200 பாயிண்ட்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஓகே அடுத்தபடியா கணபதி டீமுக்கு வந்து ஸ்டில் 500 பாயிண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படியே இருக்கு. அதை யோசிச்சு சொல்லுங்க என்ன பதில். சமையல் பண்ணி நான் சமையல் பண்ணி இது நல்லா இருக்கு. ஓகே சமையல் செய்து அசத்துவது அப்படிதானே? ஆமா. அடடடடா மக்கள் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க அத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஓகே சோ நீங்க சொன்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா டாப் 5ல 5th பொசிஷன்ல இருக்கு. சோ யூ டிசர்வ் 100 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். என்னவா இருக்கும் ரெண்டு? ஆனா ரெண்டு வந்து இன்னும் ஓபன்லயே இருக்கு. என்னால கெஸ் பண்ணவே முடியல. கெஸ் பண்ண முடியல. என்ன போய் சொல்லி வந்து மாமியாரை கரெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்க நினைச்சிருப்பீங்க தெரியுமா? சினிமானே எடுத்து போவது, வெளியில் அழைத்து செல்வது. வெளியில் அழைத்து செல்வது ஒரு ஆப்ஷன். நீங்க சொல்லுங்க. எல்லா வேலையும் கொடுங்க, நானே எடுத்து செய்யறேன். நானே எடுத்து நீங்க பண்றீங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நீங்க உட்காருங்க அத்தை, நான் செய்யறேன். நான் செய்யறேன். வேலை அத்தை வந்து வேலையே செய்யாத மாதிரி பாத்துக்கொள்வது. அந்த மாதிரி மதுரை செய்யும்போது அடிப்பாவி என்னமா ஐஸ் வைக்கிறடி நீ எங்க அம்மாவே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். பத்தியா உண்மை சம்பவங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில வெட்ட வெளிச்சமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் செகண்ட் பொசிஷன்லயும் என்ன ஆன்சர் வருதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். அத்தை என்று சொல்லாமல் அம்மா என்று அழைப்பது. அப்புறம் என்ன இருக்கு? உடல் நலம் விசாரிப்பது. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? அத்தை கால் வலிக்குதா அத்தை? அத்தை தைலம் தேய்க்கவா அத்தை? இந்த மாதிரி வந்து சொல்றது. சோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்க சொல்லிருக்கலாம். மூணாவது கேள்வி என்னன்னா, மருமகள்கள் தன் பிறந்த வீட்டு பெருமைகளை எப்போது பேசுவார்கள்? ஆஹா கல்யாணம் அல்லது வளைகாப்பு அது மாதிரி சீர்வரிசை எல்லாம் செஞ்சதெல்லாம் எங்கேயாவது வச்சு கேட்கறப்பெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கொழுந்தினார் கல்யாணம் எல்லாம் இருந்துச்சுன்னா எங்க அம்மா இதெல்லாம் செஞ்சாங்க, அவங்க எல்லாம் செய்யறாங்களா, அது மாதிரி நீங்களும் சீர்வரிசை பெருமை செஞ்சீங்களே, நீங்களும் போட்டீங்களே சாப்பாடு பாருங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த மாதிரிலாம் பேசினா செம்மடி விழும்பா. பெருமைனா அதானே. ஓகே சோ நீங்க சொன்ன ஆன்சர் டாப் 5ல இருக்கா இல்லையா பார்க்கலாம். டாப் 5 ஆன்சர்ஸ் ப்ளீஸ். பண்டிகை நாட்களில் அதான் பண்டிகை நாட்கள்னா எங்க வீட்டுல வந்து எல்லாம் செய்வாங்க. பத்தியா நீங்களும் கொண்டாடுறீங்களே தீபாவளி, உங்க புஷ்பான கொளுத்தனா எரியவே மாட்டேங்குது, எங்க வீட்டுல புஷ்பானே வெடிக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே சோ இந்த ஆன்சரை பாத்தீங்கன்னா 15% மக்கள் சொல்லிருக்காங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் யூ டிசர்வ் 200 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். சோ அடுத்தபடியா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது கணபதி அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. ஏதாவது நம்ம குறை சொன்னாங்கன்னா உடனே சொல்லுவோம் எங்க அம்மா அப்பாலாம் இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லையே, நீங்க மட்டும் ஏன் குத்தி காட்டுறீங்க? எது சொன்னாலும் திட்டினாலே ஏமா மூஞ்சி ஏமா கொஞ்சம் கழுவ கூடாதுன்னு எங்க வீட்டுல மூஞ்சிலாம் கழுவ சொல்ல மாட்டாங்களே அப்படின்றது. சோ நீங்க சொன்ன ஆன்சர் டாப் 5ல இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்கு 30% பேர் வந்து அதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆன்சரை நீங்களா சொல்றீங்களா இல்ல மாமியார் சொல்லி சொல்றீங்களா? இது நானா தான் கெஸ் பண்ணேன். அப்படியா? அப்போ ஒரு முத்தம் கொடுத்துருங்க. அருமை. திட்டில் ஆரம்பிச்சது வந்து அன்புல முத்தத்துல முடிந்து விட்டது. சோ இந்த ஆன்சர் நீங்க சொல்லிருக்கதால யூ டிசர்வ் 500 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன். மூணாவதா பஸ்ஸர் பிரஸ் பண்ணது நீங்க தான். நீங்க சொல்லுங்க திரு அண்ட் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா அந்த டைம்ல வந்து என் அம்மா அப்பா பத்தி அம்மா அப்பா வீடு பத்தி நான் நிறைய பெருமை பேசுற மாதிரி இருக்கு. சோ நீங்க சொல்ற ஆன்சர் டாப் 5ல இருக்கான்றத பாத்துடலாம். ஆன்சர்ஸ். ஓகே ரெண்டாவது பொசிஷன்ல கங்க்ராச்சுலேஷன். யூ டிசர்வ் 400 பாயிண்ட்ஸ். வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனைனா கூட மாமியார் கிட்ட தான் வளர்த்து வச்சிருக்கிறது பாரு பையனை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா எங்க மாமியார் நான் அப்படி சொன்னதே இல்லை. ஆனா பிரச்சனையை லாக் பண்ணி கரெக்டா 400 பாயிண்ட் வாங்கிட்டீங்க. சோ அதுக்கே ஒரு கங்க்ராச்சுலேஷன். சோ அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் 3 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் என்னென்னவா இருக்கும்? விருப்பத்தை தடுக்கும் பொழுது நீங்க வந்து சொல்வீங்க இல்லையா? சோ அந்த ஆன்சர் வந்து நீங்க சொல்லிருக்கலாம். சோ 5th பொசிஷன்ல பாத்தீங்கன்னா வேலைகள் அதிகமாகும் பொழுது அப்ப கூட நம்ம வந்து செல்ஃப் டப் அடிச்சுப்போம். சோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்க சொல்லல. பட் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் வாங்கிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். டோட்டல் பாயிண்ட்ஸ் என்னன்றதை பாத்துடலாமா? சோ திருநாராயணன் அண்ட் ஃபேமிலி 3 क्वेश्चनக்கும் சேர்த்து 1200 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது விஜயபாரதி அண்ட் ஃபேமிலி 800 மதிப்பெண்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தபடியா கணபதி அண்ட் ஃபேமிலி 3 क्वेश्चनக்கும் சேர்த்து 900 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். இந்த ரவுண்டோட பேர் என்ன சொல்லு. மோதிப்பாரு என் மருமக ஸ்டார். கமல் உனக்கும் அந்த பவுன்சிங் பேக்கும் ஒரே மாதிரி நிறைய சம்பந்தங்கள் இருக்க மாதிரி. ஆமால அதுவும் பயங்கர மஸ்குலரா
ஸ்ட்ராங்கா இருக்குது. கூலராவா? ஒரே சேப்பா அண்டா மாதிரி இது, நீயும் அண்டா மாதிரி நீட்டா இருக்கிற. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது தெரியுமா? நானும் அது மாதிரி ஸ்ட்ராங் பாடி. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் பேன்னு முழிக்கிறாங்க. ஆமால, இந்த பக்கம் நான் திரும்பியே பார்க்கலையே. என்னடா அத்தையும் மருமகளையும் போட்டு இங்க சண்டை அடிதடியில் பண்ண விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரியே பேன்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவே. ரிலாக்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இங்க ஒரு பாக்ஸர் வர போறாரு. அவரோட உங்களுடைய மனைவிகள் போட்டி போட போறாங்க. 60 செகண்ட்ல நீங்க எத்தனை பஞ்ச் கொடுக்குறீங்க அந்த பாக்ஸருக்கு அப்படின்றதா என்னுடைய கணக்கு. சோ மனைவிமார்களே, இது வரைக்கும் நீங்க வந்து உங்க மாமியார குத்திருப்பீங்க, உங்க ஹஸ்பண்ட வந்து கும்மா குத்திருப்பீங்க, செம்மையா அடிச்சிருப்பீங்க. அதுக்கு நீங்க வேற எங்க பசங்களை அடிக்க சொல்லி ட்ரெயின் பண்றீங்க. இதுல உங்களுக்கு இதுல கஷ்டமா இருந்தது அவர் அடிக்கிறதுக்கு அப்படின்னா உங்க கணவரா நினைச்சுங்க. அவர் பேச மட்டும் இவரை நினைச்சுங்க. இவரு மேல இருக்க வெறியெல்லாம் அங்க தனியா காட்டலாம். காசு கொடுத்து அவர் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு குத்திடுவாரோன்னு ஒரு டவுட்டா இருக்குது. இவர் பண்ணாலும் பண்ணுவாரு. வெறியில இருக்காரு போக மேல. ஆமா, எந்த அளவுக்கு அவர் கிரிமினலா இருக்காரு பாருங்களேன். அவருக்கு பத்தி இவ்வளவு நிக்க வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா அடி விழுகுன்னு நினைக்கிறேன். அவங்க பத்தியா பாக்ஸர் பதில் இவரு நிக்க வச்சா சம குத்துவாங்களாம். கூப்பிடலாமா அந்த மிகப்பெரிய பாக்ஸரை? லெட்ஸ் வெல்கம் ராஜவேல் பாண்டியன் பாக்ஸர். காத்துலயே அந்த குத்துறீங்க, நேர்ல மாட்டினா ஐயோ பாவம் லேடிஸ். சோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எப்பத்துல இருந்து கத்துட்டு இருக்கீங்க பாக்ஸிங்? பாக்ஸிங் ஒரு 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, போட்டிக்கு போகலாமா? பாவங்க, அவங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லா பஞ்ச் பண்ணுவாங்கன்னு தோணுதா எப்படி? இல்ல எல்லாருமே ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஜர்க்கா இருக்கு. உங்களுக்கு பயமா? ஓகே, இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு நம்ம டாக்டர் தமிழ் ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணுல பாத்தீங்கன்னா பீதியில நான் பாக்கலங்க. வா வா வா, இப்ப வச்சுக்கிறேன் பாரு. என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு அடி வருதோ அந்த அடி அத்தனையுமே இங்க போகுது. நான் நல்ல அடி வாங்க போறீங்கன்னு தெரியுது. பாத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. சோ தமிழ் வாங்க, டாக்டர் தமிழ். பாக்ஸிங் பண்ண சொன்னா அவர் தொட்டு விளையாடுறீங்க. இப்ப நீ எதை தொட்டு பாப்போம். அவரு வரும்போதே என்ன அச்சார் அவரு. ஏன் சார்பா 2 குத்து வர 50 செகண்ட் முடிஞ்சிருச்சு. முதல்ல ஃபேஸ் பஞ்ச். நாங்க கொட்டுறீங்க டீச்சர் மாதிரி. பாக்ஸிங் மாஸ்டர், என்ன மாஸ்டர் அந்த அளவுக்கு பஞ்ச் இருந்துச்சா? இல்ல நல்லா ட்ரை பண்றாங்க. நல்லா ட்ரை பண்றாங்க. ஓகே, வருங்காலத்துல நீங்க மிகப்பெரிய பாக்ஸராக வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அடுத்த டீம் இப்பயே ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த டீம் அவங்க பத்தி இடுப்புலாம் புடவெல்லாம் சொருவிட்டு பாக்ஸர் வேற பாவம் பாவம்னு முடிக்கிறாரு. ஐயோ, ஆரம்பத்துல வேற சொல்லிட்டாங்க என் புருஷனா இருந்தா செம்மையா அடிப்பாங்க அப்படின்னு. புருஷன் நினைச்சு செம்மையா அடிக்கணும் மூஞ்சிலே. சரிங்களா? ரெடியா இருக்கீங்களா? வாங்க மதுரா வாங்க.
கணவர் அவர்களே, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுத்துரும். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் 4 வருஷம். கொஞ்சம் கஷ்டம்தான். சித்ரா, நான் அவரு கூட கொஞ்சம் குண்டா இருக்காரான்னு பார்த்தேன். இது அச்சு வீங்கினது போல இருக்குமா? உங்ககிட்ட கேட்கறத விட மாஸ்டர் உங்களோட பஞ்ச் எப்படி இருந்துச்சு? 2 minutes ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை எனக்கு. பாக்ஸர், ப்ரொஃபஷனல் பாக்ஸர் பாருங்க வேணும்ன்ற அளவுக்கு அவங்க அடிச்சிருக்காங்க. இல்ல நான் பாக்ஸர் இல்ல, அவர்தான். ஆசம் ஆசம், வெல் ட்ரைட். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே இல்லையே. ஆசம் ஆசம். Thank you. இந்த ரவுண்டா செகண்டா விளையாடின மதுரா அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மதுரா வந்து அடடடடடா பாக்ஸரையே ஓட ஓட வச்சு விரட்டி மூஞ்சிலே பஞ்ச் கொடுத்தாங்க. அதே மாதிரி பஞ்ச் கொடுக்குறாங்களா இல்ல வேற விதமான டெக்னிக் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் கால் ஸ்ருதி. மாஸ்டர், நீ வாங்க மாஸ்டர். மாஸ்டருக்கு ஆப்பிள் ஜூஸ் நான் கொடுப்பா. என் பாறாங்கல்ல அவரை பாக்குறப்ப ரொம்ப பாவமா இருக்கு. மாஸ்டர் ப்ளீஸ் கம். உட்காருங்க மாஸ்டர், உட்காருங்க. கை கால் அமுக்கி விடவா? என் செந்தாமர கொழுந்த, என் செந்தாமர கொழுந்த, என் கொத்தமல்லி கொழுந்த, என் கொத்தமல்லி கொழுந்த. பாருங்களா, 2 பேரும் சேர்ந்து இப்படி சின்ன பின்ன ஆகிட்டீங்களே. உங்க வீதி நான் பார்க்கணும் மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர், உங்க முகத்தை காமிங்க. சும்மாவே பயங்கரமா இருக்கும். சார், உங்களுக்கு எனக்கு ஏதாவது விரோதம் இருக்கா உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கும்? இல்ல இறங்கணும்னு அவ்வளோ ஆக்ரோஷமா நான் பயந்து, இது ரியல் ஃபைட் போல் இருக்கு. நான் உங்களை காப்பாத்துறான்னு அந்த மனுஷனை கூட்டின்னு வந்து உள்ள வாங்கண்டா. நான் வரல, ஆக்ரோஷமா சண்டை போடுறா, அவ கண்ணு முடிச்சாம அடிப்பாளே அப்படின்னு ஓடுறாரு. இந்த மாதிரி தான் நீங்க எப்பவுமே இருப்பீங்களா இல்ல எப்படி? இல்ல எந்தூசியாஸ்டிக்கா தான் இருப்பேன். அடிக்கிறதா சூப்பரா அடிக்கிறது சொல்லி தான் அமைச்சிருக்கு, அக்ரிமெண்ட் போட்டு தான் அமைச்சிருக்கு. இதெல்லாம் ஷோட முடிச்சிடணும் வீட்டுக்கு. சாரி மாஸ்டர், சும்மா நாங்க உங்களை வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் மாஸ்டர். காலப்போக்கில் பாத்தீங்களா நிஜமாவே செட்டை எப்படி வேணாலும் தூக்கி போட்டு ஆடலாம் தெரியுமா? அந்த மாதிரி மருமகள்லாம் உங்களை தூக்கி போட்டு ஆடிட்டாங்க, பந்து ஆடிட்டாங்க. அவங்க என்ன ஓட விட்டு அடிக்கிறாங்க, இவங்க ஒரு கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க. அப்பர் பஞ்ச் வேற அடிக்கிறாங்க. நீங்க வாங்கின அடிகள்லயே எந்த அடி சிறந்த அடி? 3ல ஆக்சுவலி பஞ்ச் ஸ்லோவா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது வந்து நம்ம சென்டர் அக்கா தான். சென்டர் அக்கா. ஓ, மதுரா பஞ்சில் முதலிடம் பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி பேக் அங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அந்த பேக்ல அதுல ரொம்ப ரொம்ப இருக்கு. அவர் தலைகீழ தங்க விட்டு. சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் you deserve 600 points. Congratulations. வாங்கின அடியிலேயே எந்த அடி வந்து 2வது சிறந்த அடி என்று நினைக்கிறீர்கள் மாஸ்டர்? நம்ம ஸ்ருதி அவர்கள். ஸ்ருதி அவர்கள். ஸ்ருதி அக்கா வந்து நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன்லயும் சரி, நம்ம பஞ்சஸ்லயும் சரி, அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம். இங்க அடிச்சு சொல்றாங்க வீட்டுக்கு போயிட்டு, பார்த்தல கேப்பியா கேப்பியா அப்படின்னு நம்ம பக்கத்துல பாத்துக்க. இவரை குத்திட்டு அவங்க வீட்டுக்கார பாக்குறாங்க. Okay, so இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் you deserve 400 points. Congratulations கணபதி and family. இந்த சிஸ்டர் கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல நல்லா முயற்சி பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப சாதுவான்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் செத்தாங்க. ஓகே, சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் லைட்டா நீங்க பஞ்ச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் டாக்டர் திரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. லாஸ்ட் வந்தா கூட பரவாயில்லப்பா, நான் சேஃப்ப்பா அப்படின்ட்டு. சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் டாக்டர் திரு நாராயணன் and family you deserve 200 points. Congratulations.
சித்ரா இந்த ரவுண்டு பேர் அந்த விஷயம் சொல்லிட்டு எனக்கு என்னமோ அந்த பாக்ஸிங் மோகம் இன்னமும் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் இருக்கு. ஓகே சோ ரவுண்டுக்கு போகலாம். அடிப்பே சொல்லி என் மருமக கில்லி. இது ஒரு பஸர் ரவுண்ட். இந்த ரவுண்ட் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒற்றுமை லெவலை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரவுண்ட்ல வந்து பதில் சொல்றது முழுக்க முழுக்க மருமகள் தான். ஆனா அந்த பதில் வந்து மருமகளுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்றது மாமியார் தான். சோ உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்கள்லாம் எப்படி இருக்குன்னு நாங்க செக் பண்ண போறோம். டோட்டலா 8 கொஸ்டின் நாங்க கேட்போங்க. 8 கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தான் பதில் சொல்ல போறீங்க. யாரு பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்றாங்களோ அவங்க தான் பதில் சொல்ல போறீங்க. சோ அதுக்காகவே நீங்க எல்லாம் மாமியார்கள்லாம் அலர்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? தப்பா சொன்னா -100, கரெக்டா சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, மேடை நாடகங்கள் மற்றும் சர்க்கஸ் போன்றவைகளில் காமெடி செய்பவர்களை எப்படி அழைப்பார்கள்? விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி. சோ நீங்க தான் பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. கோமாளிகள். ஓகே, கோமாளிகள் என்பது சரியான விடை. கங்க்ராச்சுலேஷன். இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். ரெடியா இருக்கீங்களா? இயக்குனர் ராமநாராயணன் அவர் இயக்கிய படங்களில் அடிக்கடி பயன்படுத்திய விலங்குகள். ஓகே, சோ சொல்லுங்க டாக்டர் அண்ட் ஃபேமிலி. 2 சொல்லணும். குரங்கு, ஓகே, யானை வரும், பாம்பு வரும், ஆடு வரும், குரங்கு வரும். அருமை அருமை, கங்க்ராச்சுலேஷன். சோ இது வந்து கரெக்டா இல்லையான்னு ஊருக்கு எல்லாமே தெரியும். ராமநாராயணன் அவர்கள் படத்துல இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட். கங்க்ராச்சுலேஷன். ஓகே, மூணாவது क्वेश्चनக்கு போகலாம். திருவோட்டை யார் வைத்திருப்பார்கள்? நீங்க சொல்லுங்க. கணபதி அண்ட் ஃபேமிலி. திருவோட்டை வைத்திருப்பவன் பிச்சைக்காரன். ஆஹா, அடடடடா, அருமை அருமை அருமை. பிச்சைக்காரன் சரியான பதில். உங்களுக்கான 4வது கேள்வி, காஃபியை சுத்த தமிழில் எப்படி சொல்லுவார்கள்? ஓகே, சொல்லுங்க விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி. குழம்பி. குழம்பி. சூப்பர், அருமையான ஒரு பதில். இன்னொரு ஆப்ஷன் என்ன? இன்னொரு ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். வேற எப்படிலாம் வந்து சொல்லுவாங்க? கருப்பு தண்ணி. கருப்பு தண்ணியா? அதாகப்பட்டது கொட்டை வடிநீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ்ல. கொட்டை வடிநீர். உங்களுக்கான 5வது கேள்வி, கில்லி படத்தில் த்ரிஷாவை பிரகாஷ் ராஜ் எப்படி கூப்பிடுவார்? விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. செல்லம். செல்லமே. அதே மாதிரி ஒரு வாட்டி கூப்பிட்டு காமிங்க. ஹாய் செல்லம். சலோ ஐ லவ் யூ. ஓகே, you deserve 100 points. Congratulations. Thank you. அச்சுக்கா. சோ உங்களுக்கான 6வது கேள்வி, அவசரத்தில் கைவிட்டால் எதற்குள் கை போகாது? பாரதியன் ஆத்திரத்தில் கைவிட்டா அண்டாக்குள்ள கூட கை போகாது. அது அவர்தான் சொல்லுவாரு. நான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பேன்னா அவரு ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாரு. முதல்ல பொறுமையா ஆத்திரத்தில் கைவிட்டா அண்டாக்குள்ள கூட கை விடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 100 points. Congratulations. அடுத்த கேள்விக்கு போகலாம். வீட்டுக்கு அடங்காத பிள்ளையை எப்படி கூப்பிடுவாங்க? டாக்டர் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. கருதலன்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஒரு பதில், சரியான ஒரு பதில். கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு 100 பாயிண்ட் கிடைத்திருக்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ பஸர் பிரஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்தது வந்து கேள்விட்ட வந்து ஒரு லைன் கேள்வியா இருக்காது. நான் ஒரு படத்தோட கதையை சொல்லுவேன். அது என்ன படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நான் ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஆப்ஷன். ஓகே, இல்லம்மா, ஒரு ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஊரு. ஊருக்குள்ள வந்து ஒரு தலைவர் இருக்காரு. அந்த தலைவருக்கு வந்து ஒரு 2 தம்பிங்க இருக்கிறாங்க. 2 தம்பிங்களா? ஆமா, பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம். அண்ணன் சொன்னா தம்பி வந்து அப்படியே தட்டாம கேட்பாங்க. திரு அண்ட் ஃபேமிலி. நாட்டாமை. நாட்டாமை என்பது சரியான விடை. Congratulations. சோ இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொன்னதால you deserve 100 points. Congratulations. நிறுத்துங்கடா, நாட்டாம தீர்ப்பு சொல்ல போறேன்டா. நாட்டாமே, உங்க தீர்ப்பு அப்படியே சொல்லுங்க பாப்போம். திரு ஃபேமிலி வந்து 300 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கார்கள். Congratulations. அடுத்து விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கார்கள். அடுத்து கணபதி அண்ட் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். நேரம் வந்து கணவன்மார்கள்லாம் ஒரு சேர்ல கட்டி போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல. ஆம் ஆம். இந்த ரவுண்ட்லயாவது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு இன்வால்வ்மென்ட் பண்ற மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. ஓகே, லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இப்போ கேம் என்னன்னா, உங்க மாமியார் கிட்ட வந்து 3 படத்தோட பிளாக்கார்ட் அந்த இருக்கும்ல நேம் போர்டு மாதிரி, அது நாங்க கொடுத்துருப்போம். அந்த மாமியார் வந்து அந்த கார்டை காமிச்ச உடனே மருமகள் அதை பார்த்த உடனே அந்த படத்தை எப்படியாவது வந்து தன்னுடைய கணவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, லிப் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன்லயே வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நீங்க கன்வே பண்ணது அவருக்கு புரிஞ்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா இதுதான் படம் அப்படின்னு சொல்லுவார். நீங்க ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோயினோட போட்டோ இந்த 3 பூல்ல இருக்கும். அது ஃபர்ஸ்ட் படம், இது செகண்ட் படம், இது தேர்ட் படம்.
ஸோ ஃபர்ஸ்ட் படத்துக்கான ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோ அந்த ஃபர்ஸ்ட் புல்ல இருக்கும். அவர் உள்ள தேடி 2 ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போய் அங்க இருக்க ஸ்டாண்ட்ல வைக்கணும். ஓகே, சோ இதே மாதிரி மொத்தம் 3 படத்தோடைய ஹீரோ ஹீரோயினுடைய படத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். இவ்வளவு நேரம் விளையாண்டோம், ஆட்டம் பாட்டம் நிறைய வச்சாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா குட்டி ஆகணும். அதுக்காக தான் வந்து tambulia.com வழங்கும் 10,000 rupees மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்றவங்களுக்கு கிடைக்க போகுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு போகுது அப்படின்னு இருக்காதீங்க. செகண்ட் பிளேஸ் இருக்கவங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. tambulia.com வழங்கும் 5,000 worth gift voucher செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு போக போகுது. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி. அதனால வந்து அப்படியே கை கொடுத்தாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவு தேர்ட் பிளேஸ் வந்து வராம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறது யார் லீடிங் பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். 3 ரவுண்டோட முடிவுல நாராயணன் அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 1700 பாயிண்ட்ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி 1800 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. கணபதி அண்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 1400 பாயிண்ட்ல இருக்கீங்க. சோ இப்போதைக்கு ஸ்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் பாரதி தான் லீடிங்ல இருக்காங்க. அவங்கள இருந்தே ஆரம்பிச்சலாமா? வழக்கம் போல அவங்கள இருந்து ஆரம்பிக்கணும். சோ லெட்ஸ் வெல்கம் விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி ரொம்ப ரெடியா காத்துட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க அடியில தான் புலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் புலியா இருக்கணும். ஓகேவா? And your time starts now. முதல் மரியாதை. ஃபாஸ்ட் எகிரி குத்தி தேடுங்க. வாங்க ஃபாஸ்ட் தேடுங்க. விச்சிடுங்க. கை தேடுங்க. சீக்கிரம் நல்லா எனக்கு பரவாயில்ல கொட்டு. ஏய் என்ன பண்றீங்க? டக்குனு 2 கையில தேடுங்க. அதல கீழ போட்டு 2 கையில தேடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படம் முடியல. இன்னும் 2 படம் கண்டுபிடிக்கணும். நல்லா தேடுங்க. அந்த இதுக்குள்ளாரே இருக்கணும். நெட்டெல்லாம் தூக்கிட்டு தேடுங்க. நெட்டெல்லாம் எடுக்கனே. முடியல ரெண்டாவது படத்துக்கு போயிடலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன படம்? முதல் மரியாதை ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து எடுக்கணும். கிடைச்சிடுச்சு. ஓடுங்க. அடுத்த படம். ஓகே. பாபா. ஒரு நிமிஷம் 40 செகண்ட் ஆயிருக்கு. That's what they say. B to the A. Fast. B to the A to the B to the A. That's what they say. B to the A to the B to the A. Next movie. Okay. அழகிய திருமகன். காக்கா. சீக்கிரம் வேற ஏதாவது க்ளூ கொடுக்கலாம். டைம் ஆயிட்டே இருக்கு. வேற க்ளூ கொடுங்க. ட்ரை பண்ணுங்க. அழகு. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம் 20 செகண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? வேற க்ளூ கொடுங்க. அவங்களுக்கு தான் புரியலையே. சீக்கிரம் கண்டுபிடி. சீக்கிரம். காக்கா. பறவை. சீக்கிரம். 53, 54, 55, 56, 57, 58, 59, 60. Yes, so 3 நிமிஷத்துக்குள்ள 2 திரைப்படங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. Congratulations. சோ உங்களுக்கான ஸ்கோர்ஸ் வந்து நாங்க லேட்டரா சொல்லுவோம். இப்போ வந்து நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். ஓகே, அடுத்தபடியா லீடிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம திருநாராயணன் அண்ட் ஃபேமிலி இல்லையா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? பாத்தீங்க இல்லையா? நிறைய டிப்ஸ் தான் கிடைச்சிருக்கும். டஃபா தான் இருக்கு. Yes, please come. Your time starts now. குரங்கு. வாலி. கண்டுபிடிங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின். வாலியோட ஹீரோ ஹீரோயின் யார்? மாமா. சீக்கிரம் கண்டுபிடிங்க மாமா. சீக்கிரம். ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கே. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல. ஒரு நிமிஷம் இருக்கு. ஆமா ஃபாஸ்ட். Osona. ஒன்னு ஒரு நிமிஷம் 30 செகண்ட் மாமா தாண்டி அடுத்து போயிடலாம். சரி ஒன்னு வச்சிருங்க. எடுத்து வரைக்கும் வச்சிருங்க. அங்க வச்சிட்டு வாங்க. டக்குன்னு மேக் இட் ஃபாஸ்ட்.
கரகட்டக்காரன் சூப்பர் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் மாமா டைம் இல்ல மாமா இன்னும் 1.5 நிமிஷம் கூட இல்ல மாமா மேக் இட் ஃபாஸ்ட் டைம் இல்ல ஹீரோ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஹீரோ அவர் யாரு சின்சியரா தேடிட்டு இருக்காரு மாமா ஹீரோ யாரோ ஹீரோ யாரோ ஹீரோயின் போங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு உங்க டைம் முடிய போகுது இல்ல இல்ல மாமா ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா வில் மிஸ் ஒன்னாச்சும் கண்டுபிடிக்கலாம் ஒரு படமாச்சு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணலாம் நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா தேடணும்னு நினைக்கிறேன் ஏய் கண்டுபிடிச்சாச்சா கண்டுபிடிச்சா பாரு ஹீரோயின் பாரு இது ஒண்ணு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா தேடுங்க இன்னும் கொஞ்சம் fast ஆ. ஓடிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் யாரும் தெரியலையா உங்களுக்கு கரகாட்ட படத்தோட ஹீரோயின் என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க சூப்பர் சூப்பர் ஆண்டி நெக்ஸ்ட் ஆண்டி நெக்ஸ்ட் டைம் அப் டாக்டர் சார் நீங்க இதர் சிம்ரன் இல்லனா வந்து ஜோதிகா அங்க தான் எங்கயாவது இருப்பாங்க ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியல என்ன வெறும் ஜென்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சேன் நேர்ல தான் அவங்க எல்லாம் பிடிக்க முடியல அட்லீஸ்ட் போட்டலாச்சும் பிடிச்சிருந்தீங்கன்னா மிஸ் சந்தோஷப்பட்டிருக்கலாம் பண்ணிட்டீங்களே இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் 1.5 படம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சோ பார்க்கலாம் உங்களுக்கான ஸ்கோர் எவ்வளவு வருதுன்னு உங்களோட பொசிஷன்ல போய் நீங்க உட்காரலாம் எவ்வளவு பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் விஜய் பாரதி அண்ட் டீம் நீங்க 2 படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க டாக்டர் அண்ட் டீம் நீங்க வந்து 1.5 படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க அடுத்தபடியா கடைசியில ஐயோ என்ன பட போறாரு தெரியலையே அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க கணபதி அண்ட் டீம் வாங்க கணபதி அண்ட் டீம் ரெடியா இருக்கீங்களா ஓகே அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஓகே குழந்தை சின்ன சிம்பு குழந்தை சிம்பு குட்டி அடி வாங்க போற வேற க்ளூ கொடுக்கலாமே நீ வேற கொடுக்கலாம் க்ளூ சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு கீழே விழுது வினய் தம்பி தலை மேல தலை தல தலைய பேடா திட்டுறாங்க வேற நெக்ஸ்ட் மூவி நெக்ஸ்ட் மூவி சாப்பாடு நீ ஒரு தீனி Pizza. பண்டாரம்பா அப்படின்னு சொல்றாங்களா தயிர் சோறு மாவடு 50 செகண்ட் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல நீங்க ரொம்ப அழகண்ணா அழகண்ணா இல்லையா தோஸ் டிஃபன் பிரியாணி கம் ஆன் கம் கை தட்டுங்க come on Baby, it's always true. Deep inside, I love you. Life has never been the same since I felt this change. 1 நிமிஷம் 40 செகண்ட் முடிஞ்சிடுச்சு You're the one for me, just feel மேக் இட் ஃபாஸ்ட் right into டைம் இல்ல உங்களுக்கு இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல நீங்க அச்சச்சோ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு சரி வாங்க Give it a try. உங்க பொசிஷனுக்கு வாங்க சீக்கிரம் ஓகே உங்களுக்கான அடுத்த படம் படம் காட்டுங்க ஓகே படத்தை காமிச்சாச்சு இதுக்கு பழைய படமே பரவாயில்ல ஆமா இன்னைக்கு இன்று போய் நாளை வா சூப்பர் கண்டுபிடிச்சாச்சு கம் ஆன் தெரியுமா யாருன்னு பாக்கியராஜ் ஹீரோ தெரியும் சத்யராஜ் பாக்கியராஜ் ஓகே பார்த்து பொறுமையா ஏய் பாரு கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிச்சாரா பாக்கியராஜ் ராதிகாம்மா வாங்கம்மா டடடடா சரி இன்னும் 2 நிமிஷம் 40 செகண்ட் ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்க சீக்கிரம் பிரியாணி படத்தோட ஹீரோ கண்டுபிடிச்சீங்க கார்த்திக் ஹீரோயின் யாரு அப்படின்றத நீங்க சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு ஹீரோயின் யாரு கம் ஆன் ஓ கணபதி டைம் அப் யாரு பிரியாணி படத்தோட ஹீரோயின் ஹன்சிகா ஏன் கண்டுபிடிக்க முடியல இருக்க மாதிரியே தெரியலையே போட்டு எந்த பூத்துல போயிருக்காங்களோ அன்சிகா ஓகே சோ ஃபர்ஸ்ட் படம் வந்து நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல சின்னன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதனால தான் அதே சின்ன தம்பி. சொன்னேன் சின்ன தம்பி அப்படின்னு சூப்பருங்க நல்ல ஒரு க்ளூ கொடுத்தாங்க லைட்டா நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் பட் பரவாயில்ல 1.5 படம் நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம திரு அண்ட் டீம் பொறுத்த வரைக்கும் நீங்க 1.5 படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க 400 பாயிண்ட்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன்
ஓகே விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி நீங்க ரெண்டு படத்தை நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க 600 600 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் அண்ட் கணபதி அண்ட் ஃபேமிலி நீங்களும் 1.5 படம் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்கும் 400 பாயிண்ட் வழங்கப்படுகிறது ஓகே சோ 4 ரவுண்டுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு டோட்டல் ஸ்கோர் பார்த்துடலாமா யாருக்கு அந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் போக போகுது 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் போக போகுது பார்த்துடலாமா எஸ் முக்கியமா அது யாருக்கு போக போகுது அப்படின்றத பார்த்துலாம் 4 ரவுண்டுடைய முடிவுல நம்ம திரு நாராயணன் அண்ட் ஃபேமிலி எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா 2100 கங்க்ராச்சுலேஷன் அண்ட் அதே 4 ரவுண்டு முடிவுல நம்ம விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி 2400 மார்க் வாங்கிருக்கீங்க சோ கடைசியா இருக்கிறது நம்ம கணபதி அண்ட் ஃபேமிலி தான் நீங்க 4 ரவுண்டுடைய முடிவுல 1800 மார்க் வாங்கிருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன் நம்ம ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் இந்த எபிசோடோட வின்னர் நம்ம விஜய் பாரதி அண்ட் ஃபேமிலி கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே விஜய் பாரதி அண்ட் டீம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு தாம்பூல்யா.com வழங்கும் 10,000 பாத் கிஃப்ட் வவுச்சர் கங்க்ராச்சுலேஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணது வி ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் வி ப்ரவுட் டு ஹியர் எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியாததை அவங்க கண்டுபிடிச்சாங்க மேடம் கண்டுபிடிச்ச பிரைஸே வாங்கியாச்சு மேடம் பிரைஸ் கொடுத்தாச்சு மேடம் வாங்க இங்க உனக்கு prize வாங்க வாங்க நம்ம வந்து நம்ம வெற்றிக்குறி காமிக்கலாம் வெற்றிக்குறி இங்க பாரு ஃபேண்டாஸ்டிக்ங்க செம்ம கியூட்டா வந்து எக்ஸ்பிரஷன் பண்றாங்க உங்க டாட்டர் थैंक यू so much for coming ரொம்ப ஹாப்பி எங்களோட சேர்ந்து ரொம்ப கலகலப்பா இந்த ஷோ கொண்டு போனீங்க மிக்க மிக்க நன்றி Thank you. ஓகே Thank you so much. ஸோ அடுத்ததா செகண்ட் பிரைஸ் யார் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு நம்ம எபிசோடோட செகண்ட் பிரைஸ் வந்து டிசர்வ் பண்ணிருக்கிறது நம்ம திரு நாராயணன் அண்ட் ஃபேமிலி லெட்ஸ் வெல்கம் them எபிசோடோடைய ரன்னர் அப்ல நீங்க இருக்கீங்க சோ உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு தாம்பூல்யா.com வழங்கும் 5,000 பாத் கிஃப்ட் வவுச்சர் ஆரம்பத்துல சாதுவா இருந்தாலும் ஒரு பாக்ஸிங் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஆக்ரோஷத்தை காமிச்ச நம்ம கணபதி அண்ட் ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்றீங்க 2 months தான் ஆச்சு மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு பெரிய gift இந்த கிஃப்டோட இல்லையா அது கூட தலையாட்ட மாட்டாருங்க அவர் பயத்திலே இருக்காரு அந்த பாக்ஸிங் கிரவுண்ட்ல இருந்து பட் தேங்க்யூ ஸோ மச் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல் பதஞ்சலி கேஸ் காந்தி வழங்கும் மகா மாமியார் ஓஹோ மருமகள் பவர் பை சஞ்சாரா